ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த ப்ளம் ஆட்ரப்புடைய எலிஜிபிலிட்டி செக்கர் வந்திருக்குது. ஏமே எலிஜிபிள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் ப்ளம் ஆப்புக்குள்ளே போனீங்களா இருந்தால் ஏமே எலிஜிபிள்னு சொல்லி வரும். அந்த ஏமே எலிஜிபிள் கொடுத்தீங்களா இருந்தால் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி போய்ட்டு நீங்கள் எலிஜிபிள் சொன்னால் யூ ஆர் எலிஜிபிள்னு சொல்லி வரும். அல்லாவிட்டால் நீங்கள் நோட் எலிஜிபிள்னு சொல்லி வரும். அதில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா உங்களுக்கு இல்லாட்டியும் நீங்கள் நோட் எலிஜிபிள். 1,00,000 பிபி பாயிண்ட்ஸ் இருக்கணும், 750 எம்பி இருக்கணும், அல்லது ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ண சொல்லி நிறைய பேர் பண்ணாமல் எம்பி பாயிண்ட்ஸ் தான் கிளைம் பண்ணணும் இருந்தீங்க. அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அட்லீஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதோட சிபில் செக்கில் நீங்கள் வெரிஃபை ஆகியிருக்கணும். அந்த சிபில் செக்னு சொல்கிறது நீங்கள் ஒரே ஃபோனில் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், அல்லது ஸ்கேம் பண்ணியிருக்கலாம், சொல்லி டேப் பண்ணுறதுக்காக வேறு ஒரு ஆப்புகள் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்படியான ஆப்ஷன் இருந்திருந்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்படி இல்லை, நான் ஜெனியூனாக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நான் டெலிகிராமில் ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பேன், ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று தந்திருப்பேன். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் எங்களுடைய டெலிகிராம் ஐடி, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க, என்ன வாலெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பேன் பண்ணப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஜெனியூனாக யூஸ்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நான் அந்த டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் எங்களோட டெலிகிராம் சேனலில், பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் பிடிஎக்ஸ் அண்ட் லிஸ்டிங் பொண்டெக்ஸ்ன்னு சொல்ல போகிற யார் நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக நான் ஒர்க் பண்ணி கொண்டு மைண்ட் பண்ணி கொண்டு தான் இப்போ ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பைபிட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது, லிஸ்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி, இன்னும் 3 நாட்களில் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்காக அப்டேட். அதோட பைனான்ஸ் ஆல்ஃபாலையும் லிஸ்ட் ஆகுது. பைனான்ஸ் ஆல்ஃபான்னு உங்களுக்கு தெரியும். பைனான்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதை வச்சுக்கொண்டு, எங்களுக்கு இருக்கிற ட்ரேடிங்கை வச்சுக்கொண்டு, ட்ரேடிங் பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பாயிண்ட்ஸ் தந்துருப்பாங்க பைனான்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லி. அந்த ஆல்ஃபா யூசர்ஸுக்கு கொஞ்சம் எலகேஷன் வரும். அந்த எலகேஷன் வந்துன்னு சொன்னால் அவங்க மைனிங்கே பண்ணாமல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மைனிங் பண்ண எங்களுக்கு 100% எங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, டிஜி நேரம் கிடைக்க போகிறதில்ல. டிஜி நேரம் எங்களுக்கு கொஞ்சம் அன்லாக் ஆகும். மற்ற எல்லா டோக்கன்ஸும் ஒவ்வொரு நாளும் டெய்லி அன்லாக் ஆகிக்கொண்டே வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் இந்த லிஸ்டிங் நேரம் பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுக்கு வேர்த் இல்லாத ஒரு ப்ராஜெக்டாக தான் இந்த பொண்டெக்ஸ் ப்ராஜெக்ட் இருக்க போகுது. பை நெட்ஒர்க்கை மாதிரி இருக்க போகிறது இல்லை. என்னென்னு சொன்னால் பை நெட்ஒர்க் இது நடந்து கொண்டு இருக்கணுமே, மைனிங் நடந்து கொண்டு யாரும் பையிங் செல்லிங் பண்ணிக்கொன்றது ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணப்போ நல்ல ஒரு அப்டேட்டில் நல்ல ஒரு ப்ரைஸில் லிஸ்ட் ஆகினது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை இந்த பொண்டெக்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும். டிஜி நேரம் ஒரு பெரிய ஒரு போர்ஷன் தந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம், இல்லாவிட்டால் பெரிய ப்ராஃபிட் பார்க்க இயலாது. இப்போ சீசன் 2 போய்கிட்டு இருக்குது. சீசன் 1 முடிஞ்சு இப்போ சீசன் 2 போய்கிட்டு இருக்குது. சீசன் 1ல் வாலெட் ரெஸ்யூம்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணியிருப்போம். நான் வெரிஃபை பண்ணி எனக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லி தந்துருந்தாங்க. இது அவங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப். அந்த ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்கும். சில பேருக்கு இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. சீசன் 1 முடிஞ்சிட்டு சீசன் 1 தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு டோட்டல் பாயிண்ட்ஸ் சொன்னால் அது டிஜி நேரம் தருவாங்க. டிஜிக்கு பிறகு தருவாங்க. அந்த பாருங்கள் கேட்டுருக்கு எப்போ எங்களுக்கு தருவாங்க. அன்லாக் ஆகும்னா டிஜி நேரம் எதுவுமே தரப்போகிறது இல்லை. அதுக்கு இப்போ டிஜிக்கு பிறகு தான் எங்களுக்கு கிளைம் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு பொண்டெக்ஸ் ஆப்பில் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இத்தனை நாளாக மைண்ட் பண்ணதுக்கு பெரிய சூழ்நிலை தான் போக்குவரத்துக்கு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நாங்கள் சீசன் 2 போய்கிறது. சீசன் 2 டெய்லி நாங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ சீசன் 1ல் ஏர்ன் பண்ணதுக்கு கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது என்ன மாதிரி தர போகிறாங்கன்னு சொல்லி சீசன் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் சில பேர் இதில் அவங்களோட ஒஃபிஷியல் குரூப்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த குரூப்பில் கேட்டுக்கிறதுக்கு ஒரு பொண்டெக்ஸ் ஒரு சிம்பிள் போட்டு அவன் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த சீசன் 1 ஏர்டெல் வில் பி அன்லாக் டெய்லி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சீசன் 1ல் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸால் ஒவ்வொரு நாளும் அன்லாக் ஆகும் சொல்லி அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நான் ஸோ பொண்டெக்ஸ் ஆப் 3ஆம் தேதி வருது. 3ஆம் தேதி இப்போ தான் நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு தரப்போகிறாங்க, என்ன ப்ரைஸ் லிஸ்ட் ஆக போகுது, என்ன அப்டேட்னு சொல்லி 3ஆம் தேதி தான் தெரியும். அது வரைக்கும் எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் அவன் விட இல்லை. மற்ற ஏர்ட்ராப்ஸில் வர்ற மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாம் இருக்கணும், இத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி எந்த அப்டேட்டுமே இது வரைக்கும் அவங்க ஒஃபிஷியலாக அறிவிக்க இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க இப்போ என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி. அவங்க எந்த ஆன்சருமே பண்ணாமல் இருக்குது. பார்ப்போம், 3ஆம் தேதி தான் தெரியும். அடுத்தது லேயரேஜும் வரப்போகுது. லிஸ்டிங் அப்டேட் வரப்போகுது. பைனான்ஸ் ஆல்ஃபா நான் சொன்ன மாதிரி பொண்டெக்ஸ் ஆல்ஃபாவில் வர மாதிரி பைனான்ஸ் ஆல்ஃபாவில் வர மாதிரி லேயரேஜும் வரப்போகுது பைனான்ஸ் ஆல்ஃபாவில். அதோட கூகோயினும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல, டேட் எப்போன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் பைனான்ஸ் ஆல்ஃபாவில் கொஞ்சம் 2ஆம் தேதி நினைக்கிறேன், 2ஆம் தேதி நினைக்கிறேன். 2ஆம் தேதி பைனான்ஸ் ஆல்ஃபாவில் வர மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்குது. இப்போ எலிஜிபிலிட்டி செக்கர் அவைலபிளில் வந்துட்டு நீங்கள் OKX வாலெட்டில் மட்டும்தான் செக் பண்ணிக்கொள்ள முடியும். OKX வாலெட் இல்லாதவர்கள் எக்ஸ்சேஞ்சை டவுன்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கொள்ளுங்க. அதில் போய்ட்டு நீங்கள்
அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுடைய சீக்கிரம் ஃப்ரேஸ் எடுத்து வந்து OKX வாலெட்டில் போட்டு இம்போர்ட் பண்ணி அந்த லிங்கை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். 1 பில்லியன் டோக்கன் சப்ளை 100 மில்லியன் டோக்கனை அவங்க ஏர்ட்ரப்புக்காக தராங்க. ஏர்ட்ரப் சீசன் 1 எலோகேஷனுக்காக தராங்க. அதில் 6% கோஸ் டு ஃபர்ஸ்ட் வேவ் டெஸ்ட்நெட் கண்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது நாங்கள் மைண்ட் பண்ண எங்களுக்கு தராங்க. அதோட இந்த OG பாஸ் போட்டவர்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக 2 வீதத்தை அவங்க ஒதுக்கியிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுன்னு சொல்லி 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதியில் லிஸ்ட் ஆகிறதுக்கான அப்டேட்டுகள், லிஸ்டிங் டேட் அப்டேட்டுகள் வரலாம். அல்லது லிஸ்டிங் டேட் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியில் லிஸ்டிங் நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒஃபிஷியலாக இன்னும் என்ன டேட்னு சொல்லி அறிவிக்கல. பொண்டெக்ஸ் அறிவிச்சிட்டாங்க, இந்த லேயரை செக்பேண்ட் சொல்லி அறிவிக்கல. குகேன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பைனான்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங்